ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது ஒரு கட்டு கொத்தமல்லி, 5லேருந்து 6 ரெட் சில்லி, உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும். புளி இதுக்கு கம்மியாக இருந்தால் போதும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஸ்லிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அலசி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு என்னமோ நிறையா இருக்க மாதிரி தெரியுதில்ல உங்களுக்கு. இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆகிடும். இதை நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மேலே வேண்டாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அடுப்பில் இருந்தால் போதும். அதுவும் ஸ்லிம்மில் வச்சு கலரி விடுங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், 2 to 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது டேஸ்ட். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. இதை ஸ்லிம்மில் தான் வைக்கணும். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் கூட வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். ஸ்லிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லிம்லேயே இருக்கட்டும். இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை ஸ்லிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி, நான் கோதுமை தோசை இன்றைக்கி ஊற்றிருக்கேன். இதில் ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு தாளித்து கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் தான் இன்றைக்கி தோசை ஊற்றிருக்கேன் நான். அப்புறம் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் தோசை வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது தோசை. கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வந்திருக்கா? இந்த தோசையும் இந்த சட்னியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் கொத்தமல்லினா வெறும் என்னடா அது வாசனைக்கு தானே போடுறது அப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க. அந்த கொத்தமல்லியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? அதில் அவ்வளோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இது நம்ம எல்லார் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.